மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இருதயம் தொடர்பான சில பிரச்சனைகள், நிறைய பேர் கேட்ட கேள்விகள். ஏன்னா நம்ம கிளினிக்ல வரக்கூடியவங்களும் பாத்தீங்கன்னா, மேம் எனக்கு லெஃப்ட் சைட் செஸ்ட் பெயின் திடீர்னு வலிக்குது, இது ஹார்ட் அட்டாக்கா இருக்குமா, நான் இசிஜி எடுத்து பாத்துருவா, ஏதாவது டெஸ்ட் எடுத்து பாத்துருவா, ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, இருங்க நாடி பார்க்கலாம், நாடி பார்த்துட்டு நம்ம சொல்வோம். இல்லைங்க சம் ப்ராப்ளம் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு. ஆமா. சோ எல்லா விதமான வலிகளும் அறிகுறிகளும் இதயம் சார்ந்த பிரச்சனைகளா, இல்ல நம்ம இதயம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளை அலட்சியமாக இருக்கிறோமா, இதையும் தெரிஞ்சுக்கணும். சோ அப்படி பார்க்கும்போது சில அறிகுறிகள் நான் சொல்றேன், இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே அலட்சியம் செய்யாம அதற்கான சிகிச்சைகள் என்ன, எதனால இந்த பெயின் வருது, இந்த அறிகுறிகள் நமக்கு இருக்கு, சிம்டம்ஸ் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பாடியில இந்த சைன் அண்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னா, நோய் இருக்கு அப்படின்றதுக்காக உடல் நமக்கு உணர்த்துகிற ஒரு மொழின்னே சொல்லலாம். இப்போ நம்ம கம்யூனிகேட் பண்ணோம்னா ஒரு லாங்குவேஜ்ல பேசுற மாதிரி உடல் நம்ம கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மொழிதான் அந்த சைன் அண்ட் சிம்டம் அப்படின்னு சொல்றோம். ஜென்ரலா பார்த்தோம்னா இருதயம் தொடர்பான பிரச்சனை ஏதாவது நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த அறிகுறிகள் இருக்கும். இல்ல இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சரி, இமிடியட்டா அதற்கான சிகிச்சைகள் எடுக்கலாம், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கலாம்ன்றத உடனே அலர்ட் ஆயிக்கணும். ஜென்ரலா பார்த்தோம்னா இடது பக்கம் செஸ்ட்ல ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கு, திடீர்னு குத்தல் வலி ஏற்படுது, மூச்சு பிடிப்பு மாதிரி ஏற்படுது அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் அறிகுறி. ஃபர்ஸ்ட் நமக்கு லெஃப்ட் சைட்ல பார்த்தோம்னா ஒரு வலி சடனா பேசிக்கிட்டே இருக்க, திடீர்னு பிடிக்குது, திடீர்னு ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கு, மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தா இமிடியட்டா நம்ம இதயம் சார்ந்த ஒரு பிரச்சனையா இருக்குமா அப்படின்ற கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கணும். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இடது பக்கம் தாடையில வலி ஏற்படுறது, அதாவது இந்த தாடை பகுதியில எதுக்கு வலி ஏற்படுதுன்னா, சிலருக்கு அந்த பெயின் கார்டியாக் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு செஸ்ட்ல இருந்து வரக்கூடிய பெயின் அப்படியே ரேடியேட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா பரவி இடது பக்கம் இருக்கக்கூடிய கழுத்து தாடை பகுதி வரைக்கும் வலி பரவுது. அப்ப இடது பக்கம் தாடை பகுதியில வலி இருக்கு, வாய் திறக்க முடியல, இல்ல சில நேரங்கள் அதிகமான வலி நமக்கு தெரியுது அப்படின்னா இமிடியட்டா ஒருவேளை நமக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத கவனத்துல கொண்டு வரணும். அடுத்து மூன்றாவதாக பார்த்தோம்னா இடது பக்கம் இருக்கக்கூடிய தோள் பட்டைகள்ல வலி ஏற்படுதா, ஷோல்டர் ஜாயிண்ட், அதுக்கப்புறம் ஷோல்டருக்கு மேல பேக் ஆஃப் தி ஷோல்டருக்கு பின்பக்கம், தோள்பட்டையோட பின்பக்கத்துல வலி, கையை தூக்க முடியல, தூக்குனா அங்க இருக்கக்கூடிய மசில்ஸ் வலிக்குது. அந்த பெயின் எப்படி இருக்கும்னா, திடீர்னு நமக்கு ஷாக் அடிச்சதுன்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி விறுவிறுப்பான ஒரு வலி, மறுத்து போறது கிடையாது, விறுவிறுப்பான ஒரு வலி, லைட்டா ஹீட்டா இருக்கிறது, லேசா வெப்பத்தன்மையோடயோ இல்ல விறுவிறுன்னு லேசா ஷாக் அடிச்ச மாதிரியோ, கை தூக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இமிடியட்டா ஒருவேளை இதயம் சார்ந்த ஒரு பிரச்சனையா இருக்குமான்றத பாத்துக்கணும். அடுத்ததாக பார்த்தோம்னா நான்காவது அறிகுறியாக பார்த்தோம்னா திடீர்னு வியர்க்கிறது, வியர்வை அதிகமாக வர்றது, சும்மா தாங்க உட்கார்ந்து இருக்கேன் இப்போ எனக்கு வேர்க்குது. சிலருக்கு பார்த்தோம்னா நம்ம ஏசில இல்ல, ஃபேன்ல இல்ல, ரொம்ப கன்ஜஸ்டடா ஒரு இடத்துல இருக்கிறோம்னா வேர்க்கிறது இயற்கை. ஆனா நார்மலா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எனக்கு எந்த விதமான டென்ஷனும் கிடையாது, மனநிலையும் நார்மலா இருக்கிறேன், சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே நார்மலா தான் இருக்கு, பட் திடீர்னு எனக்கு தலை கழுத்தெல்லாம் வேர்க்குது, சிலருக்கு சாப்பிடும் போது அதிகமான வியர்வை இருக்கும். இந்த மாதிரி வியர்வை இருக்கக்கூடிய சமயத்தில் கண்டிப்பாக நமக்கு இதயம் தொடர்பான பிரச்சனை இருக்கான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ஐந்தாவது அறிகுறியாக பார்த்தோம்னா அடிக்கடி மூச்சு வாங்குதல் பிரச்சனை. இதுதான் இப்போ மூச்சு வாங்குதுன்னா எனக்கு ஏதோ சத்து குறைபாடு போல, அனிமியா இருக்கிறோம் போல, ரத்த சோகை இருக்குது, அதனாலதான் மூச்சு வாங்குதுன்னு நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, லேசா நம்ம நடந்தோம் அப்படின்னா, இல்ல ஃபுட் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அதிகமான வியர்வை, அதிகமான மூச்சு வாங்குதல் பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல நமக்கு என்னன்னா, மூச்சு வாங்குதல் பிரச்சனை இருக்கும்போது இதயம் தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்றத நம்ம பாத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆறாவது அறிகுறியாக என்ன சொல்லலாம்னா, அடிக்கடி நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வர்றது, செரிமான கோளாறுகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா எல்லாமே நீங்க சொல்றீங்களே, இது எல்லாமே இதயம் தொடர்பான பிரச்சனைகளாக தான் இருக்குமா, அப்ப இதுல இருந்து எல்லாம் தான் எனக்கு இருக்கு, இல்ல 1-2 கூட தான் எனக்கு இருக்கு, அப்ப இது எல்லாமே இதயம் தொடர்பான பிரச்சனைகளானா எல்லாமே எல்லாருக்கும் ஏற்படுவது கிடையாது. நம்ம என்ன பண்றோம்னா, சாதாரணமான ஒரு வலி தெரியுதுன்னா அது கேர்லெஸ்ஸா விட்டுடுறோம்.
அதுதான். சோ 2 நாள் 3 நாளுக்கு மேல இந்த வலிகள் தொடர்ந்து இருந்தா அது கவனமாக பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா பல நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில பார்க்கக்கூடிய நிறைய பேர் இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா இருந்து அது வந்து சிறுநீரக தொடர்பான நோயாக இருந்தாலும், அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இதயம் தொடர்பான நோயாக இருந்தாலும் ஆரம்ப கட்டத்துல இருக்கக்கூடிய அறிகுறிகளை விட்டுட்டு அந்த நோய் கொஞ்சம் தீவிரம் அடைந்த பிறகு, சீரியஸ் ஆன பிறகு அதுக்கான மருத்துவம் என்ன எடுக்கலான்ற ஒரு தேடல இறங்க வேண்டாம் இல்லையா? அதுக்காக தான். சோ அப்போ வந்து டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இம்மிடியட்டா நம்ம வந்து எடுத்துக்கணும். அதாவது என்னன்னா, சாப்பிட்ட உடனே வயிறு உப்புசமா தெரியறது, இல்ல இமிடியட் சாப்பிட்ட உடனே அதிகமான வியர்வை, வயிறு வந்து ஒரு மாதிரி ப்ளோட்டிங் ஆகுது, சத்தம் வந்துகிட்டே இருக்கு, இது என்னவா இருக்கும்? சாப்பிட்ட உடனே ஒரு சிலர் சொல்லுவாங்க நெஞ்சு 2 பகுதியிலுமே வந்து நேரா நெஞ்சு பகுதிக்கு நேரா வந்து ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா உடனே நம்ம அலர்ட் ஆயிட்டு சரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமான்ட்டு செக் பண்றது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இம்மிடியட்டா நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல் அதிகரிக்குது. அடுத்த அறிகுறி 7வது, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்டுட்டே இருக்க உணவு வந்து நான் சாப்பிட்றேன், திடீர்னு எனக்கு வந்து இந்த போன மாசத்தோட இந்த மாசம் கொலஸ்ட்ரால் மட்டும் ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இல்லைன்னா சர்க்கரை, இந்த சர்க்கரை நோயும் கொலஸ்ட்ராலும் நம்ம உடல்ல அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இதயம் தொடர்பான கார்டியாக் இஷ்யூஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு இதய தசைகள்ல வந்து பாதிப்பு ஏற்பட்டு இந்த பிரச்சனைகள் வரலாம். அப்போ சடனா நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமானாலோ இல்ல சுகர் லெவல் அதிகமானாலோ இதை நம்ம பாத்துக்கணும். அடுத்து முக்கியமான ஒரு 8வது அறிகுறி, கடைசியாக ஒரு அறிகுறி சொல்றேன். இதுலதான் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா, கால் பாதங்கள்ல மேல் பகுதியில ஒரு வீக்கம் இருக்கிறது, எடிமா. இந்த வீக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறுன்னு சொல்லலாம். நான் கால் தொங்க போட்டிருக்கிறேன், எனக்கு வந்து உடம்பு வந்து சத்து குறைபாடு இருக்கு, ரத்தம் கம்மியா இருக்கு, இதனாலதான் கால் வீங்குது. நிச்சயம் கிடையாது. கால் பாதத்துல மேல் பகுதியில வீக்கம் ஏற்படுது அப்படின்னா ஒருவேளை நமக்கு சிறுநீரகம் தொடர்பான நோயோ இதயம் தொடர்பான நோயோ இருக்குன்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இல்ல நான் வந்து லாங் டிராவல் பண்ணிட்டு வந்தேன் அதனால இருக்கு அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கலாம். தொடர்ந்து 5 நாட்களுக்கு மேல கால் பாதங்கள்ல வீக்கம் இருக்குன்னா உடனடியாக இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சார்ந்து மருத்துவத்தை நம்ம அணுகிறது ரொம்ப நல்லது. இது எல்லாமே, இந்த காரணங்கள் எல்லாமே இருந்துச்சுன்னா, இந்த அறிகுறிகள் வந்து தொடர்ந்து 2-3 நாட்களுக்கு மேல இருந்துச்சுன்னா நிச்சயமாக இதயம் தொடர்பா ஒரு டெஸ்ட் எடுத்து பாக்குறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது இல்லையா? அதை தாண்டி ஒருவேளை நமக்கு இதயத்தை பலப்படுத்தணும், ஹெரிடிட்டியா எனக்கு சம் டிசீசஸ் வருது, கார்டியாக் இஷ்யூஸ்ல இருந்து நான் என்னை பாதுகாத்துக்கணும், எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, பிபி இருக்கு, சுகர் இருக்கு, இதை தாண்டி நம்ம வந்து இதயத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா சில மூலிகைகளை நம்ம எடுத்துக்கலாம். இதுல முக்கியமா பார்த்தோம்னா அர்ஜுனா மரப்பட்டை. இந்த அர்ஜுனா மரப்பட்டை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். உடல்ல ஏற்படக்கூடிய பல நோய்கள் இது, அதாவது ஃப்ரீ ரேடிகல்ஸை வெளியேற்றுவதற்கு இந்த அர்ஜுனா மரப்பட்டை ரொம்ப சிறந்தது. இத வந்து கஷாயமாக, அதாவது குடிநீராக நம்ம பயன்படுத்தலாம். மருதம் பட்டை நமக்கும் தெரியும், இதயம் அப்படின்னாவே மருதம் பட்டை தான். இந்த மருதம் பட்டை வந்து மாத்திரைகளாகவோ இல்ல கஷாயமாகவோ சித்த மருந்தகங்கள்ல கிடைக்கும். இல்ல மருத்துவர் அறிவுரைப்படியும் இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த அர்ஜுனா மரப்பட்டையும் மருதம் பட்டையும் ரெண்டுமே சேர்த்து கூட நம்ம கஷாயம் மாதிரி தொடர்ந்து எடுத்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உணவில், அதாவது நிறைய, அதாவது இந்த மஞ்சள், இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு, ஓமம், இந்த பெருங்காயம் அடிக்கடி உணவுல சேர்த்துக்கணும். சோ இது எல்லாமே நம்ம சேர்த்து சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா இதய தசைகள் வலிமை அடையுது அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்ன இந்த அறிகுறிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அலட்சியம் காட்டாம உடனடியாக அதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கோங்க. இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்திலும் மருந்துகளும் தீர்வுகளும் இருக்கு. நன்றி.